பிடிஎஸ் நண்பதிகளை வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஸ்க்கும் அண்டு மிஞ்சி அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ சின்ன பஞ்சாயத்துலாம் இல்லை. என்ன தான் ஒரு ஹைபே சப்போர்ட் பண்ணலாலும் இவங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் என்ன பிரச்சனை தெரில. பிளாக் மேஜிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1000 பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நடுவில் ஃபேன்ஸுங்களுக்கும் நம்ம உயிரின் உயிரான ஃபேமிலி ஆகிய ஆர்மிக்கும் பிடிஎஸ் பார்த்திங்கன்னா எந்த பஞ்சமும் வைக்காமல் ஃபுல் ஃபேக்ட் லவ் கொடுத்துட்ருக்காங்க. அது எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டெப்பாக அதில் ஒரு நியூ ஸ்டெப்பாக என்ன வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஆர்எம் ஒரு தொடர் செய்தியாக நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ்குள்ளே பேசினார். அதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஒரு இந்தியன் பொண்ணு கூட பேசியிருக்காரு. என்ன ஒரு மேட்ரு இது, வேறு லெவலில் எங்குலாம் பேசுவாரான்னா இந்த பொண்ணு மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா பேசியிருப்பார். நீங்கள் இருந்தீங்களா இல்லையா, நீங்கள் எந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அதனால் பேசாமல் இருந்துக்கலாம். பட் அப்படி அந்த பொண்ணு யார், என்ன பேசினார், எங்கே பேசினார், நாங்களும் பேச முடியுமா இல்லையா, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது மாதிரி இது மாதிரி வீடியோ சொல்லலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இனிமேல் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி லவ்லி மக்கள் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் எழுதிருங்கோ. ஸோ அப்படியே வாங்க வீடியோவில் போயிடும். ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாம் லைவ் இங்கேருந்து வந்துடுமா, லைவ் அங்கேருந்து வந்துடுமா, லைவ் வந்தார். அதுக்கப்புறம் லைவுங்கிற ஒரு பேருங்கானோ எழுத்திங்கானோ என்னதுங்கானோ ஒரே ட்ரையாக போயின்னு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ விவர்ஸில் டொஜக் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் எப்படி வேணால் வரலாம் ஒரு மெசேஜ் நிற்கிது. ஆர்எம் தலைவன் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்எம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதே எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுவாங்களோ அது மாதிரி தொடர்ந்து மெசேஜாக பண்ணார். சிம்பிளாக எப்போதுமே எதுவுமே கிடைக்காதப்ப சின்னதாக கிடச்சா ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்போம். ஸோ இந்த வார்த்தைகளே நம்ம லைவாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி தான் ஒரு Q&A செக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட், அதாவது மிலிட்டரியில் ஒரு பேண்டோட ஒரு ஃபோட்டோவை போடுது. அதில் பார்த்திங்கன்னா ஆர்எம் வந்திருப்பார். அது ஒரு வேறு லெவலில் ஒரு லுக்கு கொடுத்துருந்துருப்பார். ஸோ அதுக்கு அவர் அதை பார்த்துட்டு அந்த மெசேஜ் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் ஃபோட்டோவில் என் ஃபேஸ் ரொம்ப வியர்டாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி இருக்கும், பார்க்க லுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஈவெண்ட், ஒரு மிலிட்டரியில் அந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் மிலிட்டரிலேருந்து எப்போ வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த முல்லை, அதாவது கிளாக்கில் இருக்க முல்லை பார்த்து எண்ணிக்கிட்டே இருங்க, நான் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் மிலிட்ரி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாம் மக்கள் தான், அவங்க கூட நானும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் கேட்பாங்க உங்கள் உடம்பு ரொம்ப பல்க் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் நான் 75 kg போயிட்டேன், பட் அடுத்த வருஷம் வெளில வந்ததுக்கப்புறம் நான் ஸ்லிம் ஆகிடுவேன், வெயிட்டை குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நம்ம மாஸ் என்ட்ரி, அதாவது நம்ம ஊரை சேர்ந்த பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பொண்ணோட மெசேஜ் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறப்ப லைஃப் ஒரு ஓட்டத்தில் போயிட்டுருக்கு, அந்த ஓட்டத்தில் நானும் போயிட்டுருக்கேன், அதாவது லைஃப் எப்படி போதோ அப்படியே நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் சொல்லியிருப்பார். பட் இந்தியன் ஆர்மிக்கு ரீப்ளை பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். லைஃப் போதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு ரீப்ளை பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு எவ்வளோ ஹாப்பினா அந்த பொண்ணோட, அதாவது எப்படி சொல்கிறது, மெசேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லை அந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த பொண்ணோட ஹாப்பினஸ்க்கு எல்லே இருக்காது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், கண்ணை மூட்டு அந்த இடத்துல நீங்கள் எந்த ஆர்எம் உங்களுக்கு ரீப்ளை பண்ணால் எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் அந்த பொண்ணுக்கு வந்துச்சு. அண்ட் இந்த பொண்ணு இப்போ பண்ணதெல்லாம் கேட்டிங்கன்னா பிடிஎஸ் ரிப்ளை வருதோ இல்லையோ இந்த பொண்ணு தொடர்ந்து ரீப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. அதோட ப்ரொஃபைல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலும் தெரியும், எல்லாருக்குமே மெசேஜ் டேக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே விஷு அண்ட் ஃபேன்ஸ் லெட்ரு, இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் அந்த பொண்ணு செம்ம ஆக்டிவாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம 100 முயற்சி பண்ணுறப்போ ஒரு முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இந்த பொண்ணுக்கு சக்ஸஸ் ஆகி ஆர்எம் கையிலேருந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் 100 மெசேஜ் இல்லை 1000 மெசேஜுக்கு ரீப்ளை பண்ண மாதிரி ஒரு அமேசிங்கான பதிலும் அந்த பொண்ணு கிடச்சிச்சு. அந்த பொண்ணு ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. ஸோ இது மாதிரி இன்சிடென்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க, நீ எப்போ வரீங்கன்னு சொன்னதுக்கு தான் கூட சீக்கிரம் வந்துடுறேன் அண்ட் சொல்லிட்டு மிலிட்டரியில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, கூட சீக்கிரம் சந்திப்போம் அண்ட் நானும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். அண்ட் வெளில நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம் கேட்டப்போ வெளில ஒவ்வொன்று கத்தி என்ஜாய் பண்ண போகிறேன், அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பை பை சொல்லிட்டு அந்த செக்ஷன் அப்படியே முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, இந்த பொண்ணை பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கா இல்லையா, அண்ட் உங்கள்கிட்ட பேசினா நீங்கள் என்ன கேள்வி அவர்கிட்ட கேட்பீங்களோ மறக்க கமெண்ட்ஸ் கிளிக்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி அப்படியே போகிறதா. ஆஜி லவ் யூ, டாட்டா, பை பாய்.